ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுண்டக்காய் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஒரு வெங்காயம், 3 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, பூண்டு வச்சுருக்கிறேன். அதுலேருந்து கொஞ்சம் தக்காளி, ஒரு அரை தக்காளி போட்டுருப்பேன் பெருசில். சின்னதாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் ஒரு பாதி, ஒரு 4 கருவேப்பிலை போட்டு, பூண்டு 4 பல்லு போட்டு அரைக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிக்கலாம். இதுதான் வந்து வத்தல், சுண்டக்காய் வத்தல். இது பொரியுமாம்மா? இது பொரியும். சாதம் வச்சுக்கணும்னா இந்த மாதிரி வறுத்துட்டு அப்படியே வச்சுன்னு கூட நம்ம மோர் சாதத்துக்கு கடிச்சின்னு சாப்பிட்டுடலாமா? ஓகே. இங்கே சீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த வத்த குழம்பு வச்சுக்கலாம். வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்கலாம். வடகம் எடுத்துக்கலாம். வடகம் வைக்கிறது கருவேப்பிலை, வடகத்துக்கு வெங்காயம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டுட்டேன். சரி, கொஞ்சம் வதங்கணும். இந்த தக்காளியை அது புரிஞ்சா மாதிரி கொஞ்சம் போடுங்க. அப்போ தான் நல்லா அது வதங்கி அந்த ஜூஸ் வந்து குழம்புல இறங்கிட்டு. இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்பயே போட்டுடலாம். ஒரு வதக்கி தட்டு போட்டு மூடிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வந்து வெறும் மிளகாத்தூள், சும்மா 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இது ஒரு 2 கரண்டி தூள். இது ஸ்லோவாக வச்சுங்க, அப்போ தான் இல்லைன்னா கருகிடும். மிளகாத்தூள் சும்மா 1 கலக்கு. இந்த அரைச்ச 1 பாதியாக அரைச்சிருக்கோம் பாருங்க. வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, அவ்வளோதான். இதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாமா? கொஞ்சம் நேரம் புளி கரைக்கிற வரைக்கும் ஊற வச்சுட்டேன். இந்த அளவுக்கு இதை வச்சுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாமா? நல்லது விஷயம் தான். இந்த மாதிரி வத்த குழம்புக்கு நம்ம வெறும்னே இல்லாமல் காய் கூட போடணும்னு நினச்சா இந்த மாதிரி போடலாம். மணத்தக்காளி வத்தல் வாங்கி இந்த மாதிரி வறுத்து எடுத்துகிட்டு போடலாம். கொத்தவரங்காய் வத்தல் இருந்தால் அதுவும் இந்த மாதிரி வறுத்துட்டு போடலாம். சுண்டக்காவும் அந்த மாதிரி இருந்தால் வறுத்துட்டு போடலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதை இறக்கணும். நம்ம வறுத்தது அதில் கொட்டிடலாம். சுண்டக்காயோட பயன்கள் சொல்லலாமா எல்லாரும்? அது வந்து சுண்டக்காய் வந்து ரொம்ப நல்லா வயிற்றில் இருக்கிற பூச்செல்லாம் வந்து அழிக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது சுண்டக்காய். கசப்பெல்லாம் இது ஒன்றுமே இருக்காது. வயிற்றெல்லாம் ஆற்றும். ரொம்ப போது நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடணுமா? அது வேணும்னா ஊற்றலாம். நம்ம ஊற்றுவோம், சூடாகக்கூடாதுன்னு நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லை நெய் போட்டுன்னு கூட நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பாட்டில் நெய் போட்டுன்னு கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினா அது ஒரு தனி டேஸ்ட். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை துவையலும் அம்மா செஞ்சுருக்காங்க. அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கடலை துவையல் இந்த காரக்குழம்பு மாதிரி வச்சோம்னா இது வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், சூப்பராக. 4 பத்த தேங்காய் மட்டும் வச்சுட்டு கல்லை அதிகமாக வைக்கணும். இருங்க, ஒரு சுற்றிட்டு உப்பு, சும்மா உப்பு அதிகம் இது இருக்காது. 2 கல் உப்பு வைங்க. இது பாருங்க, இது வந்து பொட்டுக்கல்ல நல்லா பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போடும். கடலைத்துவையல் ரெடி ஆயிடுச்சு. வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.